நேயர்களுக்கு வணக்கம். அதாவது போன வீடியோல வந்து போட்டிருந்தோம். மாணவர் வந்து டெல்லியில போராடி இருக்கான்னு சொல்லி மாணவர் போராடி இருக்கான்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த காக்ரோச் அ ஜனதா பார்ட்டி அவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்த எல்லாமே லைவா எல்லாம் பார்த்தோம், வச்சோம். அந்த போராட்டத்துல இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, வெற்றி அடைஞ்சுட்டாங்க. அது தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா குடுத்துட்டாரு. பாக்கி இன்னும் 2 கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அதையும் சரின்னு சொல்லிக்கிறாங்க. ஒப்புதல் குடுத்ததுனால, அத என்ன செய்ய போறாங்கன்னா, நிறைவேத்துறேன்ட்டு இருக்காங்க. அதனால வந்து மாணவர்கள் அளவில்லா சந்தோஷத்துல இருக்காங்க. நாங்களும் சொல்லியிருந்தோம். நாங்களும் ஆதரவு குடுத்திருந்தோம். அது நடந்திருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க மேடம். இப்ப உங்கள பத்தி நீங்க அறிமுகப்படுத்திங்க. நேர்களுக்கு வணக்கம். நான் ஹசீனா பேகம், வேலை இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். மேடம். அத நீங்க என்ன சொல்ல வரீங்களோ பேசுங்க. இப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதி சரி. பட்ஜெட் போட போறாங்க. சரி. தெரியும்ல சார்? ஆமா மேடம். தெரியும். சொல்லுங்க. அந்த பட்ஜெட்ல வந்து அத பத்தி நியூஸ் சேனல், அதாவது நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் வந்து ஒரு அ விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட்ல அதிகப்படியான ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதும், கணினி அறிவியலை உள்ள கொண்டு வரணும், பாடத்திட்டம் உள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் போட்டி தேர்வுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. கண்டிப்பா மேடம். அப்படிலாம் வந்து சொல்லி சில எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு தான் தெரியும். சரி. ஒதுக்கப்பட்டிருக்கா சொல்லி சொல்றாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு கரெக்ட்ன்னு தெரியல. அப்படி அதில வந்து நம்ம நியூஸும் நம்ம பார்த்தோம். அந்த நியூஸ்லயே போட்டிருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர், கணினி ஆசிரியர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து என்ன மேடம்? அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சோம். எங்க கணினி ஆசிரியர்கள் சங்கத்துல இருந்து எங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியே, அதாவது கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. கண்டிப்பா மேடம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அது நிறைவடையணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையை ஆண்டவனும் ஏத்துக்கணும். நம்ம அரசாங்கமும் ஏத்துக்கணும். கரெக்ட்டு தான் மேடம். அப்புறம் மேடம் இப்ப நம்ம நெறைய வந்து சேனல்லயே பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய இடத்துல நியூஸ் கேட்டு தான் இருக்கோம். இந்த ஆசிரியர்கள் வந்து அதாவது இப்ப ஆசிரியர் டெட் எழுதின ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? டெட் ஒரு முறை 2 முறை இல்ல சார். மாத்தி மாத்தி, அதாவது டெட் பாஸ் ஆனா ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல. அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க போல. எல்லாமே முடிச்சு வைக்கிறதுக்குள்ள ம். 12 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க எல்லாருக்குமே வயசாயிருச்சு. வயசாயிருச்சு. 40 கடந்துட்டாங்க. கண்டிப்பா இப்ப மேடம். மறுபடியும் எதுவும் தேர்வு வச்சுருவாங்களோங்கிற அச்சத்துல இருக்காங்க. கண்டிப்பா. எங்களுக்கு தேர்வே கிடையாது. நாங்க இங்கிட்டு அங்கிட்டு அலக்களிக்கப்பட்டவங்க. ஆமா. அவங்க தேர்வு எழுதி பணி நியமனம் இல்லாம இருக்காங்க. இதுல இன்னொன்னு கூடுதலான தகவல் என்னன்னா, சென்சஸ். கண்டிப்பா. சென்சஸ் போயிட்டு இருக்கு. இந்த சென்சஸ பார்க்கக்கூடியவங்க யாரு? இத கலெக்ட் பண்ணக்கூடியவங்க அதாவது சென்சஸ் சொல்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பு. சரி. இந்த சென்சஸ் வந்து டீச்சர்ஸ் தான் போய் பார்க்குறாங்க சார். கண்டிப்பா. அவங்க தான் அந்த நீங்க ஒர்க்க சொல்லுங்க குடுப்பாங்க. சார். ம். அந்த ஒர்க்க அவங்க தான் குடுப்பாங்க. அவங்க வந்து இந்த அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த டீச்சர்ஸுக்கு அந்த பள்ளிய தவிர மேற்கொண்டு அதிகமான பணிச்சுமைய குடுத்து பார்க்க சொல்றதுனால, அங்க மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த சென்சஸ் கணக்கெடுக்க போகும்போது, இந்த பள்ளி குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த 10த், 12த் மத்ததாச்சும் விடுங்க. 8த், 9த் வந்து 9த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10த் இம்பார்ட்டன்ட், 12த் இம்பார்ட்டன்ட், 11த் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 4 வருஷமும் மாணவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப அதாவது அவசியமான, முக்கியமான ஒரு 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 இயர் சரிங்களா? வருஷங்கள். ஆமா. அப்ப அந்த வருஷம் 10த் மார்க் குறைச்சுன்னா, அது ஆசிரியர் பொறுப்பேத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல கல்வித்துறையே பொறுப்பேத்துக்குமா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா படிக்கல அதனால ஃபெயில் ஆயிட்டான்ருவாங்க. ஆனா நல்லா படிக்கிற பையனே போய், இப்ப என் பிள்ளைலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்கிறாங்க. அந்த பையன் நல்ல மார்க் எடுத்தா ஓகே தான். மார்க் கம்மியாச்சுன்னா, காரணம் என்னன்னா இதுதான். இது மாரி தான். அதாவது ஸ்கூல்லயே தேர்தல் நடந்தாலும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தான். ஆமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னாலும் ஆசிரியர்கள் தான். ஆமா. வேற ஏதாவது அ பொதுவான விஷயங்கள் வந்தாலும் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் தான். இருக்க இருக்க ஆசிரியர்களோட பணிச்சுமைய, பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணிச்சுமைய அந்த அந்த அதிகப்படுத்துறாங்க. ஆசிரியர்களே இப்ப என்ன சொல்றாங்க, ரொம்ப அதாவது வருந்தி சொல்றாங்க. எங்களுக்கே எல்லா சுமையும் குடுத்தீங்கன்னா, இப்ப அதாவது தமிழு, இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்ஸு, சோசியல் சயின்ஸும் குடுத்துட்டாங்க. இந்த 5 சப்ஜெக்ட் குடுத்துட்டாங்க. அதுல வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் ஆசிரியர் இப்ப என்ன செய்றாங்க, உடற்கல்வி போய் நிக்கிறாங்க. சப்ஜெக்ட் ஆசிரியர் கணினி போய் நிக்கிறாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா யாருமே அப்பாயின்ட்மென்ட் பண்ணல.
இப்படி ஒரு நெருக்கடியில வந்து அந்த ஆசிரியர் மன உளைச்சல்ல வேதனையில வேலை பார்க்குறாங்க. நிறைய அப்படிங்கிற ஸ்கூல்கள்ல வந்து தலைமை ஆசிரியர் இல்ல. கண்டிப்பா பிரைமரி ஸ்கூல்னா அவங்களுக்கு ஹெட் வந்து ஹெச்எம், அதுக்கப்புறம் செகண்டரி சீனியர் செகண்டரிக்கு அவங்க பொறுப்புல இருக்கக்கூடியது வந்து பிரின்சிபல், அதாவது பள்ளி முதல்வர். முதல்வர் இல்ல மேடம். இப்ப தலைமை என்னன்னா ஆசிரியர் பள்ளி முதல்வர். பள்ளி முதல்வர் நிறைய ஸ்கூல்கள்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்தாது இதெல்லாம் மாத்தி பண்ணணும். கொஞ்சம் இல்ல நல்லபடியா அதுக்கு ஸ்கூலை அதை வந்து. நான் சொல்றேன் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா கேந்திரத்துல ஸ்கூல் இருக்கு. ஆமா அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதுல என்ன ஆமா செய்யறாங்க, பிரைமரி தனியா ஒரு ஹெச்எம், ஆமா செகண்டரிக்கு சீனியர் செகண்டரிக்கு ஒரு பிரின்சிபால். ஆமா இப்ப என்ன செய்யறாங்க, எச்எம் எதனால கேக்குறாங்க, தலைமையில ஒரு முதல்வர்கிட்ட போய் கேக்குறாங்க. இப்ப ஆமா முதல்வர் இல்லாத பணி எப்படி இருக்கும்? முதல்வர் இல்லைன்னா நாலாவது சட்டமன்றத்துல எப்படி போகும்? ஒரு முதல்வர் இல்லைன்னா எப்படி மக்களை வழிநடத்த போக முடியும்? அது மாதிரி அது மாதிரி முதல்வர் வேணும். முதல்வர் இருந்தாதான் அந்த பள்ளியை சீர்திருத்தி கொண்டு போக முடியுங்கிறது என்னோட கோரிக்கை. நீங்க ஆமா எப்படி நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். சரி. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆசிரியர் 3 மாசம் 4 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாங்க. சரி. அவங்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஒரு பெண் ஆசிரியர், அடடா. ஆசிரியை. சரி மேம். அப்ப அவங்களுக்கு வந்து 40 வயசு 45 கடந்துருச்சுனாலே பல உடல் சம்பந்தப்பட்ட மனது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் கண்டிப்பா அதெல்லாம் வரும். மெனோபாஸ் வரும். கண்டிப்பா மேம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும். யோசிக்கணும். அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கணும். கண்டிப்பா நிறைய மீட்டிங் நடத்தும் போது ஆசிரியர்களுக்கு என்னென்ன தேவைகளை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணுங்கிறத பணியில இருக்கக்கூடிய அரசு பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கலந்து ஆலோசிச்சு நல்ல முடிவை கவர்மெண்ட் எடுக்கணுங்கிறத எங்களோட அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன். கேட்டுதான் மேடம். இது வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் அதுல என்ன சொல்ல வரேன்னா, நான் முக்கியமான விஷயம், இப்ப அந்த ஆசிரியருக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றோம் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆசிரியருக்கு உடம்பு வெளியே சொல்ல முடியாத உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா அப்பயும் என்ன செய்யறாங்க அதிகாரிகள், அவங்க வேலையை கொடுத்து படிச்சவங்க கொடுத்து பண்ண சொல்றதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஆமா. இது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது எங்க அன்பான வேண்டுகோள். அப்புறம் ஒரே மாசத்துக்குள்ள 350 ஃபேமிலி வந்து சென்சஸ் வந்து இவங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறதும் அதிகமான பணி சுமையா தான் தெரியுது கண்டிப்பா எங்களுக்கு. மேடம். அது ரொம்ப ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆமா. அதையும் கடந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அவதியில தான் இருக்காங்க. நம்ம மாணவர்களை உள்ள கவனிக்கணும். இருக்கிற டீச்சர்ஸும் அவதிப்படுறாங்க. வெளிய பணி நியமனத்துக்காக வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆமா. பணியே இல்லாம, அரசு பணியே இல்லாம காத்திருப்போட இருக்கவங்களும் வேதனைப்படுறாங்க. அது உங்களை இப்படி மாதிரி வந்து ஆமா. ஆசிரியர்கள் வந்து 3 விதமா இருக்கிறோம். ஆசிரியர்களோட கோரிக்கைய கல்வித்துறை தான் வந்து என்னன்னு பார்க்கணும். பார்க்கணும். அதுக்கு நம்ம கோரிக்கை வைப்போம். அது அரசு எடுத்துக்குமான்றது தெரியல. ஏன்னா ஏப்ரல், மே கோடைக்கால விடுமுறை. கண்டிப்பா அந்த டைம்ல விடுமுறைன்னு சொல்லுவாங்க. புக்ஸ் வந்து இறங்கிரும். புக்ஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும். அட்மிஷன் போடணும். கண்டிப்பா டிசி எதுவும் இருக்குன்னா இது பண்ணணும். ரிசல்ட் வெளியிடணும். அதுக்கப்புறம் ஜூன் வரும். ஜூன், ஜூலை இடையில இந்த மாதிரி தேர்தல், சென்சஸ், அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தமா போலியோ ஏதாவது போலியோ டிராப்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் எல்லாத்துலயும் போய் நிக்க போறது உள்ள டீச்சர்ஸ் வேலை பார்க்கக்கூடிய அரசு பணியில டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய தான். இல்ல அது ஆசிரியர்கள் மாதிரி தான். அந்த டிஆர்பி அந்த டெட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் வச்சாலும் அது ஆசிரியர் மேல தான் பழைய பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, இன்விஜிலேஷன் பொறுப்பு வந்து அவங்க கிட்ட தான் போகும். கொடுக்குறாங்க. ஆமா இல்லன்னா கண்டிப்பா வான் கூப்பிடுறாங்க. ஆமா இல்ல வர முடியாத கட்டாயத்துல போற முடியும், வந்துருங்க நீங்க, ஏன்னா கண்டிப்பா இங்க ஆள் பிரசன்ட் இல்ல ஆகணும். அப்படின்னு ஆமா. தான் சொல்றாங்க. இந்த ஆள் இல்லைங்கிற அந்த பேச்சும், அதாவது சென்சஸ் எடுக்கிறதுக்கு அவங்க பணி சுமை அதிகப்படுத்துறதுக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, எங்களை நீங்க பணி அமர்த்தலாமே, கண்டிப்பா தகுதி உள்ளவங்களை நீங்க வந்து செலக்ட் பண்ணலாமே, அதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா மேடம். அதே மாதிரி 58 வயசு ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். இன்னும் நீங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஆமா. கரெக்ட் தான் மேடம். நானும் அதான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த 58 முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப பென்ஷன் இல்ல டென்ஷன் இல்ல. அப்படிங்கிறப்ப வந்து 58 வயசு முடிஞ்சுன்னா அவங்களை ஆமா. வெளியே அனுப்பிச்சிருங்க. ஆமா, அடுத்து ஃப்ரெஷரை உள்ள கொண்டு வாங்க. உள்ள வாங்க. அப்ப அவங்க முடிஞ்சா அவங்களுக்கு ஏற முடிஞ்சா அடுத்து அப்ப வேகன்சி வந்துட்டே இருக்கும். டீச்சர்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கும் அதென்ன செய்யுது கரெக்டான கல்வியை கொடுக்க முடியும். உலகத்தரம் வாய்ந்ததை கொண்டு வர முடியும். அப்ப டீச்சர்ஸ் இல்லாம கல்விக்கூடங்கள் வந்து இருட்டறைக்கு சமம் அப்படிங்கறத சொல்ல வரேன். கரெக்ட் தானே மேடம்? கரெக்ட். இருட்டறைக்கு சமம். இருட்டு அறைக்கு சமமாக தான் இன்னைக்கு கருதப்படும். தமிழக அரசுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருவோம். ஆமா. இனி நடக்க போற விஷயத்த கல்வித்துறைக்கு நாங்க தெரிவிக்கிறோம். அதாவது நம்ம நிறைய விஷயம் பேசும்போது வெளியில மக்கள்கிட்ட பேசும்போதே நிறைய சொல்றாங்க. அதாவது வெளியில மக்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா
இந்த டிவிக்கு அரசு வந்து ரொம்ப சூப்பரா பண்றாங்க. ஆமா. ரொம்ப நல்லா அதாவது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா முக்கியமா எல்லாத்துலயும் ஊழல எடுத்துட்டாங்க. அதாவது ஊழல்ன்றது லஞ்சத்தை எடுத்துட்டாங்க. லஞ்சமே இல்லங்க. ஒரு அதாவது ஒரு ஒரு ஆம்னி பஸ் வச்சிருக்கிறவங்க போய் பேட்டி குடுத்தா எல்லா மக்களும் கேட்டுருப்போம். அந்த இடத்துல போனா ஆடியோ ஈஸியா வேலை முடிஞ்சிருது. கரெக்ட்டுங்களா? அதே நம்மலாம் மாரி எத்தன நாள் அலைஞ்சோம். ம். ம். அது மாரி நம்ம மிந்திலாம் எத்தன நாள் அலைய அலைவோம். விடுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. கிடையாது. அதனால அந்த ஆடியோ வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அப்ப பள்ளி கல்வித்துறையில அதே மாரி தான். நீங்க தனியார் பள்ளிகள்லாம் வந்து என்ன செய்யுங்க, நீங்க வந்து அமௌண்ட்ட குறைச்சு வாங்க. ஃபீஸ குறைச்சு வாங்க. அப்ப அவங்க போய் ரினிவல் பண்ணணும். அந்த தனியார் பள்ளிகள நம்ம ரினிவல் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு இது வாங்கணும்னா, அதுக்கு பணம் செலவு பண்ணனாங்க. இப்ப அது தேவையில்ல. அதையும் குறைச்சுட்டாங்க. எவ்ளோ மகிழ்ச்சிகரமான நெறைய ரொம்ப செய்திகள செவிகள் நம்ம கேள்விப்படுறோம். கேள்விப்படுறோம். அது வந்து எங்களுக்கும் குடுங்க. எங்க வாழ்வாதாரத்த உயர்த்துங்கன்றது தான் நாங்க தா தாவேக்கா தாழ்வான அரசுகிட்ட வேண்டுகோள். தாவேக்கா அரசுக்கு தாழ்வான வேண்டுகோளா வச்சுக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம். வேற யாரும் கிடையாது. அதனால நம்ம உங்கள தான் மலை போல நம்பி நம்பி இருக்கோம் இருக்கோம். நாங்க. நம்ம வந்து இதுதான் நம்ம திரும்ப திரும்ப உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றது என்னன்னா, எங்களுடைய ஒருத்தர் மட்டும் கிடையாது. எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் வேலை இல்லாம இருக்கும். எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும். அவங்க குடும்பத்துல ஒளி ஏத்தணும். இந்த டிவிக்கு அரசுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நன்றி. மகளிர் மகளிர் உதவி தொகையும் வேண்டாம். ரூ. 2,500 வேண்டாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேண்டாம். எக்ஸ்ட்ரா எந்த இல்ல சலுகையும் வேணாம். எதுக்கு இந்த எங்களுக்கு வேலை வாய்ப்ப குடுத்தாலே, கண்டிப்பா. நாங்க சந்தோஷமா ம். எங்க வாழ்க்கைய வந்து நாங்க வந்து வாழ்வோம். கண்டிப்பா எங்க மேடம். பிள்ளைங்களையும் நல்ல இப்ப நிலைமைக்கு கொண்டு நம்ம போவோம். வேற ஊர் அதாவது அதர் ஸ்டேட்ல போனோம்னா, அவன் நம்மள பார்த்து கேட்கறது, "எப்பா உங்க உங்க கவர்மெண்ட் சூப்பரானப்பா. எங்க இடத்துல எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. எங்க கவர்மெண்ட் எதுவுமே தரமாட்றாங்க. உங்க கவர்மெண்ட் சாப்பாடு குடுத்துடுறாங்க. மத்தியானம் சோறு குடுத்துடுறாங்க. காசு கம்மியான சாப்பாடு குடுத்துடுறாங்க. ஹோட்டல் சாப்பாடு மாரி இருக்கு. அம்மா உணவகம். சரிங்களா? அதே மாரி ரேஷன குடுத்துடுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப ஷூ குடுத்துடுறாங்க. பேண்ட் சட்டை குடுத்துடுறாங்க. ஸ்கூல் போறதுக்கு ட்ரெஸ் குடுத்துடுறாங்க." அப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்போது, நீங்க எப்பா தமிழ்நாட்ல கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்கன்னு எங்கள பார்த்து கேட்குறாங்க. எல்லாம் இலவசம் குடுத்து, குடுத்து மக்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாம இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு யாருக்கு எப்படி தேவையோ அது அவங்களுக்கு போய் சேரட்டும். கண்டிப்பா. எங்களுக்கு படிப்பு இருக்கு. எங்களுக்கு படிப்புக்கான இல்ல உத்தரவாதம். அது நான் இன்னொரு கண்டிப்பா. பிள்ளைய போய் ஆமா. நல்லா அதாவது படி, நல்லா ஆமா. இருப்பேன்னு நான் சொல்ல முடியாதே! அதாவது குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நீங்க குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அத நாங்க தடையாவே இருக்க போறது கிடையாது. நாங்க மக்களுக்கு சப்போர்ட்டா தான் நாங்க இருக்கோம். இதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? அவன் எந்த வேலையும் செய்யாம வைக்கிறதுக்கு, அவன் வாங்கிட்டு காசு வேற வேற வேலைக்கு பார்க்க போயிடுறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இது உங்க தாழ்மையான வேண்டுகோள். நீங்க எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன மேடம்? கரெக்ட் தான். கரெக்ட் தானா? சரி மேடம் இதோட முக்கியமா மாற்றம் கொண்டு வர வேண்டியது எல்லா துறைகளை விட முதன்மையான துறையாவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய துறையாவும் மாத்த வேண்டியது பள்ளி கல்வித்துறை மட்டும்தான். அதை ரொம்ப கண்ணும் கருத்துமா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்கள் வந்து கொண்டு போகணும் அடுத்த அப்படிங்கறது எங்களுடைய இன்னொரு சேனல் பணிவான இன்னொரு வேண்டுகோள் தடவ சார். இத பத்தி, இல்ல வேற விஷயங்கள பத்தி நம்ம சொல்லப் போறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சரிங்களா? என்ன அப்படிங்கிறது, நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நாங்க போடுற வீடியோவும் ரீச் ஆகணும்னா, தயவு செய்து நீங்க என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். ஆனா நெறைய சப்ஸ்கிரைப் பண்றாங்க. லைக் கம்மியா தான் விழுகுது. ஆனா நெறைய வந்து ஷேர் பண்ணணும். அது வந்து பண்ணணும். ஷேர் நெறையா பண்றாங்க. சப்ஸ்கிரைபும் நீங்க லைக்கும் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோகள் வந்து உங்களுக்கு சேரும். சரிங்களா? அது தயவு செய்து நேயர்கள் பண்ணணும். அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயும் வந்து அடுத்து எதை பத்தி பேசணும்னு நீங்க சொல்லுங்க. நாங்க பேசுறோம். ஆஹ் எங்க ஸ்டைல்ல நாங்க பேசுறோம். வேற எதுவும் குறை இருந்தாலும் சொல்லுங்க. மேடம் பார்த்து செய்றோம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப அந்த கமாண்ட்ல ஃபோன் பண்ணி நம்மட்ட சொல்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சொல்றாங்க. அத வந்து கமாண்ட்ல போடுங்க. அந்த கமாண்ட்ல போட்டீங்கன்னா, நாங்க பார்த்துக்குவோம். அத கமாண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, நாங்க பார்த்துக்க செஞ்சுருவோம். சரிங்களா? பார்த்துருவோம். அதுக்கு ரீப்ளை பண்ணுவோம். அடுத்து நம்ம இதோட பெட்டரா எப்படி நம்ம குடுக்கணுமோ அந்த வீடியோ நம்ம குடுப்போம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.